Welcome to Education Made Easy. Vision IAS Jan 2021 current affairsல international relation current affairsல final current affairs வந்து பார்க்க போறோம் for Jan month. Treaty on Prohibition of Nuclear Weapons TPNW. ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த யுஎன்னோட Treaty on Prohibition of Nuclear Weapons entered into force on 22nd Jan 2021. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரீட்டியை 2017ல அஃபிஷியலாக அடாப்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த ஒரு அடாப்டேஷன் அப்படிங்கிறது ICAN அப்படிங்கிற ஒரு NGOவோட ஒரு எஃபர்ட்னால வந்து நடந்துச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் NGO வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கேம்பெயின் டு அபாலிஷ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ICAN அப்படின்வாங்க. ஸோ இந்த ஒரு NGO தான் TPNW, அதாவது Treaty on Prohibition of Nuclear Weapons என்ஃபோர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக இருந்தாங்க. ஸோ இந்த ICAN அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய NGOs கம்பைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யுஎன்னோட வெப்பன் பேன் ட்ரீட்டியை வந்து அட்வொகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெப்பன் பேனை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத இவங்க தான் அட்வொகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அபவுட் ஒரு 100 கண்ட்ரீஸில் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் திங், இவங்க வந்து அதாவது இந்த ICAN அதாவது இன்டர்நேஷனல் கேம்பெயின் டு அபாலிஷ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு குரூப் ஆஃப் NGOs இவங்க 2017ல நோபல் பிரைஸ் வந்து அப்டைன் பண்ணியிருந்தாங்க டியூ டு தேர் எஃபர்ட்ஸ். ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த ட்ரீட்டியும் அஃபிஷியலாக அடாப்ட் ஆயிருக்கும். ஸோ அட் ப்ரெசென்ட்டாக வந்து 86 மெம்பர் ஸ்டேட்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரீட்டியில். அதில் 51 ஆஃப் தெம் வந்து ரேட்டிஃபையும் ஆயிட்டாங்க. ஸோ ரேட்டிஃபிகேஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா US, ரஷ்யா, சைனா, பிரிட்டன், பிரான்ஸ், இந்தியா, பாகிஸ்தான், நார்த் கொரியா, இஸ்ரேல். ஸோ இவங்கெல்லாம் தான் those countries which currently possessing the nuclear weapons and NATO alliances. 27 European countries, 2 நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், 1 யூரேஷியன் கண்ட்ரிஸ். இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீட்டி ஆன் ப்ரோஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதை வந்து சைன் பண்ணல, அக்செப்ட் பண்ணல, இதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க இவங்க தான். ஸோ தே ஹாவ் தேர் ஓன் ரீசன்ஸ் ஃபார் நாட் சப்போர்ட்டிங் திஸ் பர்டிகுலர் ட்ரீட்டி. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்தராக வந்து பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ இந்த நேட்டோ அலையன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ நேட்டோ அலையன்ஸில் மொத்தமாக 27 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க, 2 நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்குது, அதுக்கடுத்து 1 யூரேஷியன் கண்ட்ரி இருக்குது. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ப்ருசல்ஸ், பெல்ஜியமில் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஒரு கோர் எய்ம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃப்ரீடம் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் த்ரோ பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி மீன்ஸ். ஸோ அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு அவங்க வந்து செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க வித் போத் பொலிட்டிக்கல் மீன்ஸ் அண்ட் மிலிட்ரி மீன்ஸ். 2 டைப்லையும் வந்து அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் அஷூரன்ஸை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியா ஏன் இந்த ட்ரீட்டியை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்தியா பிலீவ்ஸ் தட் ட்ரீட்டி டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் ஆர் கான்ட்ரிபியூட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் கஸ்டமரி இன்டர்நேஷனல் லா. ஸோ கஸ்டமரி இன்டர்நேஷனல் லாக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் இது வந்து செய்யலை, ஃபர்ஸ்ட் திங். அதுக்கு அடுத்தது இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது நியூ ஸ்டாண்டர்ட்ஸையோ நார்ம்ஸையோ கொண்டு வரல. ஸோ இதுவும் வந்து ஒரு மேஜர் ரீசன். அதுக்கடுத்தது இந்தியா ஆல்சோ சப்போர்ட்ஸ் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் நெகோசியேஷன் ஆன் காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கன்வென்ஷன் இன் த கான்ஃபரன்ஸ் ஆன் டிசார்மமெண்ட் விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் சிங்கிள் மல்டிலேட்ரல் டிசார்மமெண்ட் நெகோசியேஷன் ஃபோரம் ஒர்க்கிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் கன்சென்சஸ். ஸோ கன்சென்சஸ் அடிப்படையில் வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபோரம் தான் வந்து இந்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் வெப்பன் கன்வென்ஷன் இன் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசார்மமெண்ட். இந்த ஒரு விஷயம். ஸோ இதை மட்டும்தான் வந்து இந்தியா வந்து தே ஜஸ்ட் பிலீவ் இன் திஸ். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன அந்த ட்ரீட்டி ஆன் ப்ரோஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்கல கரண்ட் சினாரியோக்கு அப்படின்ற மாதிரி இந்தியா கிளைம் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த பர்டிகுலர் ட்ரீட்டியை பற்றி ஃபர்தராக கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரீட்டியோட என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் இந்த ட்ரீட்டி வந்து எப்போ இருந்து ஒரு கண்ட்ரியில் என்ஃபோர்ஸ் ஆகும் அப்படின்னா, அங்கே ஒரு கண்ட்ரி வந்து இந்த ட்ரீட்டி அக்செப்ட் பண்ணுறாங்க, ஆர் சைன் பண்ணுறாங்க, ஆர் ரேட்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த டைம்ல இருந்து வந்து இந்த ட்ரீட்டி வந்து அவங்களோட கண்ட்ரியில் வந்து என்ஃபோர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது இந்த பர்டிகுலர் ட்ரீட்டில என்னென்ன விஷயங்களை வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டேட் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ் பர்டிகுலர் TPNW prohibits states to develop, test, produce, manufacture, otherwise acquire, possess or stockpile nuclear weapons or other nuclear explosive devices. ஸோ சிம்பிள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணக்கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, அக்வயரே பண்ணக்கூடாது, பொசஸ் பண்ணக்கூடாது, ஆர் ஸ்டாக் பைல் பண்ணக்கூடாது இன் எனி மீன்ஸ். நாங்கள் வந்து டெவலப் பண்ணல, பட் ஸோ வி ஹேவ் பர்ச்சேஸ் திஸ் ஃப்ரம் சம் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்ட்டும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுதான் இந்த ட்ரீட்டியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் டு எனி ரெசிபியன்ட்ஸ் ஹூசோ ஹேவர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆர் அதர் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் கண்ட்ரோல் ஓவர் சச் வெப்பன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ அதுதான் நம்ம வந்து அப்டைனும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணக்கூடாது அந்த ட்ரீட்டியில் என்ட்ரான அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி.
அதுக்கு அடுத்தது it also prohibits the state parties to receive the transfer of or control over the nuclear weapons or other nuclear explosive devices directly or indirectly. ஸோ கண்ட்ரோலும் வந்து இவங்க கையில் இருக்கக்கூடாது. அதாவது டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் வேலை எந்த வகையிலுமே நியூக்ளியர் வெப்பன்ஸோட ஒரு கான்டாக்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி யூஸ் ஆர் த்ரெட்டன் டு யூஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆர் அதர் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் இதுல இருந்தும் வந்து தே ஹேவ் பீன் ப்ராஹிபிட்டட். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து தே ஷுடன்ட் அசிஸ்ட். ஸோ யாருக்கும் வந்து அசிஸ்ட் பண்ணக்கூடாது. தே ஆல்சோ ஷுடன்ட் என்கரேஜ் ஆர் induce anyone to engage in any activity that relate with this particular nuclear weapons. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்டிக்கு கீழே வருது. ஸோ இவங்க வந்து அசிஸ்டும் பண்ணக்கூடாது, மற்றவங்களை என்கரேஜும் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது இட் ஆல்சோ ப்ராஹிபிட்ஸ் த ஸ்டேட் டு அலோவ் எனி ஸ்டேஷனிங் இன்ஸ்டாலேஷன் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் எனி நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆர் அதர் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் இன் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிலேருந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இன் பிட்வீன் டைமில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் TPNW சைன் பண்ணியிருக்காங்களே அந்த கண்ட்ரியில் வந்து அந்த ஒரு ஷிப் டாக்கில் வந்து நிறுத்துறாங்க. ஒரு டெம்பரவரி டைமில் வந்து ரீஃபில் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபியூவலை, அவங்களோட வெஹிக்கிளோட ஃபியூவலை வந்து ரீஃபில் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி விஷயங்களும் வந்து செய்யக்கூடாது. தே ஷுடன்ட் அலோவ் எனி அதர் நெய்பர் கண்ட்ரிஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் டு temporarily station their nuclear weapons in their states, so or in their countries. ஸோ இதுவும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் TPNWக்கு கீழே வந்து இட் ஹாஸ் பின் ப்ராஹிபிட்டட். அதுக்கு அடுத்தது இந்த TPNWவோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திங், திஸ் பர்டிகுலர் TPNW இஸ் க்ளோசிங் த லீகல் கேப்ஸ். ஸோ இதெல்லாம் லீகல் கேப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் TPNWக்கு நிறைய ஹியூமனிடேரியன் கான்சிக்வன்சஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்தது இந்த TPNW விக்டிம் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரெமிடியேஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது அந்த சிக்னேட்டரி கண்ட்ரி ஆர் ஆல்ஸ் அந்த மெம்பர் கண்ட்ரிக்கு. ஸோ இட்ஸ் அ மேஜர் திங். அதுக்கடுத்தது மெசேஜ் டு நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரிஸ். அதுக்கடுத்தது இட் ஆக்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் டு யங்கர் ஜென்ரேஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த TPNW இருக்குது இல்லைங்களா, அதோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ். ஸோ என்னென்ன மாதிரியான கேப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த TPNW அதாவது ட்ரீட்டி ஆன் ப்ரோஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த NPTயோட ப்ரொவிஷன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விதமாக வந்து இந்த TPNW வந்து இருக்குது. அண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கண்ட்ரீஸ் வேர்ல்டு வைடு டு எலிமினேட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பை க்ளோசிங் லீகல் கேப்ஸ். ஸோ அந்த லீகல் கேப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் TPNW ப்ரொவைட் பண்ணுது. பை தட் ஈஸியாக வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து எலிமினேட் பண்ண முடியும். அதுக்கடுத்தது ஹியூமனிடேரியன் கான்சிக்வன்சஸ். ஸோ என்னென்ன மாதிரியான ஹியூமனிடேரியன் கான்சிக்வன்சஸை வந்து இந்த TPNW கொண்டு வருது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நியூக்ளியர் வெப்பன் ஷுட் பி பேண்ட் பிகாஸ் தே ஹேவ் அன்அக்செப்டபிள் ஹியூமனிடேரியன் கான்சிக்வன்சஸ் அண்ட் போஸ் அ த்ரெட் டு ஹியூமனிட்டி. ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸோட அந்த ஒரு ரெமனன்ட் வந்து அந்த நியூக்ளியர் வெப்பனோட எஃபெக்ட் வந்து ரொம்ப காலத்துக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரேடியேஷன் இருக்கும். ஃபர்தராக வந்து அந்த பர்டிகுலர் ரீஜனில் வந்து பார்ன் ஆகக்கூடிய சைல்டு, இன்ஃபேன்ட்ஸ் யாருக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்காது இந்த நியூக்ளியர் வெப்பன் வந்து எங்கெல்லாம் வந்து பிளாஸ்ட் ஆகுதோ. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து TPNW மூலமாக வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ when a particular country completely eliminates their nuclear weapon, which means it reduces the further consequences that may be produced by that particular nuclear weapon. So it provides a safety precaution for peoples. ஸோ இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ ஹியூமனிடேரியன் கான்சிக்வன்ஸ். அதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு அடுத்தது விக்டிம் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரெமிடியேஷன். ஸோ இப்போ இந்த TPNW சைன் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா தே ஷுட் இன் அடிஷன் டு ப்ராஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தே ஆல்சோ ஹேவ் டு ப்ரொவைட் விக்டிம் அசிஸ்டன்ஸ். யாரெல்லாம் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பனால் வந்து விக்டிம்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க வந்து அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி ரெமிடியேஷன் எஃபர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் நியூக்ளியர் டெஸ்டிங்னால் க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ஒரு ரேடியேஷனல் டிஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ணும் பை மேக்கிங் சம் எஃபர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த விக்டிம் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரெமிடியேஷன். அதுக்கு அடுத்தது மெசேஜ் டு நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரீஸ். ஸோ ஒரு குளோபல் ஒப்பீனியன் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் அக்வயரிங் ஆர் கிரியேட்டிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பிலீஃப் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ நியூக்ளியர் வெப்பன்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிட்டரண்ட் எஃபெக்ட்டுக்கோசரம் தான் வந்து வச்சுருக்காங்களே தவிர நோ ஒன் இஸ் எவர் கோயிங் டு ஃபயர் அன்டில் இட் பிகம் நெசசரி. ஸோ நிறைய ட்ரீட்டிஸ் வந்து நம்மளும் வந்து பார்த்துருக்கோம். இப்போது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது நியூக்ளியர் வெப்பனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச் பண்ண மாட்டோம். இன்கேஸ் நம்மளோட ஆப்போனண்ட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபோ ஆர்எல்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃபோ வந்துச்சுன்னா வி வில் லான்ச். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரீஸ். ஸோ இப்போ இது ஒரு டேஞ்சரஸ் பிலீஃப் இருக்குது இல்லைங்களா. ஸோ இன்கேஸ் நம்மளோட எனிமி கண்ட்ரி வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை ஃபயர் பண்ணிட்டாங்கன்னா வி ஆல்சோ
வில் ஃபயர். ஸோ இந்த மாதிரி ஒரு டிட்டரண்ட் எஃபெக்டில் நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் பேசிஸில் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஒரு டேஞ்சரஸ் பிலீஃப் அப்படின்ட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீட்டி வந்து சொல்லுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு ஒரு மெசேஜாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து புரிய வைக்கிறாங்க. அவ்வளோதான். ஃபைனல் சிக்னிஃபிகன்ஸ் கேட்டலிஸ்ட் டு யங்கர் ஜென்ரேஷன். ஸோ இட் ஆக்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரா, ஸோ வி ஹேவ் இன் கான் த்ரூ சம் ட்விட்டர் வார்ஸ் அண்ட் தென் நிறைய விஷயங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டுமே வந்து மோஸ்ட்டாக இட் ஹேப்பன்ட் த்ரூ ஆன்லைன். ஸோ அவர் ப்ரொட்டஸ்ட் ஹேவ் பீன் gone through in a globalization mode. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் TPNW can act as a catalyst to organize younger generation of the world in delegitimizing nuclear weapons and disassociate themselves from any activities assisting nuclear weapons production. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நியூக்ளியர் வெப்பன் ப்ரொடக்ஷனை வந்து தடுக்கிறதுக்கு இவங்களால் என்ன முடியுமோ அதை செய்வாங்க யங்கர் ஜென்ரேஷன் வித் திஸ் நாலேஜ். அண்ட் ஆல்சோ எந்த ஒரு அசிஸ்டன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க இன் ஃபியூச்சர். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் தாட் ப்ராசஸ் வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்கு வரும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் தாட் ப்ராசஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு இந்த TPNW வில் பி ஆக்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த TPNWவோட சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட் திங், இந்த பர்டிகுலர் ட்ரீட்டி வந்து ரன்னிங் ப்ராசஸில் வர்றது, அதாவது இந்த ட்ரீட்டிக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ் தட் சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் கோயிங் அகேன்ஸ்ட் திஸ் பர்டிகுலர் ட்ரீட்டி. ஸோ என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் நேஷ்னல் செக்யூரிட்டி, செகண்ட் நான் எஃபிஷியன்சி, ஃபைனல் லேக் ஆஃப் கிளாரிட்டி. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். ஏன் வந்து அது அகேன்ஸ்ட் பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து அதுக்கு எகென்ஸ்டாக இருக்காங்க, அதுவும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்து எகென்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த 3 ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நேஷ்னல் செக்யூரிட்டி. ஸோ NATO member states and other powerful and wealthy countries like India, Japan and South Korea and Australia have stayed out of the treaty, mentioning the reason of national security. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பர்டிகுலர் நேஷ்னல் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டைல் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நியர்பையில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸும் வந்து தே ஆர் ஹோல்டிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ அதனால் வி கான்ட் ஏபிள் டு அஃபோர்ட் டு லூஸ் அவர் ஸ்ட்ராங் ஹோல்டு. ஸோ இட்ஸ் அ மேஜர் ரீசன். அதுக்கு அடுத்தது இந்த சேம் ஃபார்மேட் தான் மற்ற கண்ட்ரீஸ்லையும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, இவங்களும் வந்து இந்த சேம் ரீசனாக தான் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது நான் எஃபிகசி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீட்டியோட எஃபிஷியன்சி ஆர் எஃபிகசி வந்து பார்த்திங்கன்னா கொஷினபிள். ஏன் அப்படின்னா இப்போது எந்த ஒரு கரண்ட்டாக நியூக்ளியர் வெப்பன் ஹோல்டு பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரீஸும் இந்த ட்ரீட்டியில் வந்து சைன் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் UN செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய அந்த 5 பர்மனன்ட் மெம்பர்ஸ், அவங்களும் P5ம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணல. ஸோ அதனால் இது வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஏன்னா யாருமே வந்து அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணல, மேஜர் கண்ட்ரீஸ் விச் ஆர் ஹோல்டிங் த நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ இது ஒரு ரீசன். அதுக்கு அடுத்தது லேக் ஆஃப் கிளாரிட்டி. ஒரு சில கண்ட்ரிஸ் என்ன விஷயத்தை ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ட்ரீட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் வந்து இந்த ட்ரீட்டியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றாங்க, நிறைய கிளாரிட்டி இல்லை அப்படின்ட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா எந்த மாதிரியான வெப்பன்ஸை வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க ஒரு டீட்டெயில்டான விஷயம் வந்து அந்த ட்ரீட்டியில் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழப்பத்தை வந்து ஏற்படுத்துது. அதனால் இந்த ட்ரீட்டி வந்து அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ட்ரீட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட பக்கம் இருந்து பார்த்தோம்னா என்ன அட்வான்டேஜ், ஸோ இந்த ட்ரீட்டியை வந்து கிரியேட் பண்ணவங்க கிட்ட இருந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இவங்க ப்ராப்பராக வந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கல அப்படின்னா ஃபியூச்சரில் ஃபர்தராக நியூக்ளியர் வெப்பன்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் வெப்பன்ஸை ஹோல்டு பண்ணுறதுலையும் வந்து இவங்க ஒரு சில ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டு வரலாம். வென் ரெசிபியன் கண்ட்ரி சைன் தோஸ் பர்டிகுலர் ட்ரீட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால, கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ட்ரீட்டியை வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் TPNWவில் இருக்கக்கூடிய டோட்டல் திங்ஸ். ஸோ இந்த TPNW அப்படிங்கிறது புதுசு கிடையாது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரீவியஸாக வந்து வந்திருக்கு in order to ban the nuclear weapons. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ TPNW is a significant milestone on path towards nuclear weapon free world. ஸோ இந்த நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறதுல இந்த ஒரு TPNWவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோன் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் கன்சர்ன் என்ன அப்படின்னா கரண்ட் சினாரியோவில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மட்டும் வேர்ல்டில் வந்து டேஞ்சரஸ் வெப்பன் கிடையாது. தெர் ஆர் சம் அதர் வெப்பன்ஸ் ஆல்சோ ஈக்குவலி டேஞ்சரஸ் டு நியூக்ளியர் வெப்பன்ஸ். என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா லேண்ட் மைன்ஸு, கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸு, அதுக்கடுத்தது வந்து பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் வெப்பன்ஸ். ஸோ இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பனுக்கு ஈக்குவலாக டேமேஜை காஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் நம்மளோட வேர்ல்டில் இருக்கக்கூடிய நேஷன்ஸில் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இதில்
இதில் இல்லை. ஸோ இது ஒரு நெகட்டிவ் திங். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸ். இதில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி நியூக்ளியர் வெப்பன்ஸை பேன் பண்ணுறதுல நிறைய விஷயம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்ட்டு. அது என்னென்ன அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துருவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஐஆரில் நம்ம பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கும் வந்து செப்பரேட் வீடியோவாக வரும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. பட் இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட ஒரு நாலேஜுக்கோசரம் நம்ம சிம்பிளாக வந்து பார்த்துருவோம். ஸோ என்னென்ன நியூக்ளியர் வெப்பன் ப்ராஹிபிஷன் ட்ரீட்டிஸ் வந்து ப்ரீவியஸாக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, NonProliferation Treaty, அதாவது NPT. ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னா, இட் ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், வெப்பன் டெக்னாலஜி அண்ட் தென் நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து ஃபர்தராக வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து அப்டைன் பண்ணுறதுலேருந்து அவங்கள ப்ராஹிபிட் பண்ணுது. அதுக்கு அடுத்தது இட் ரெப்ரசன்ட்ஸ் பைண்டிங் கமிட்மெண்ட் இன் அ மல்டிலேட்ரல் ட்ரீட்டி டு அச்சீவ் த கோல் ஆஃப் டிசார்மமெண்ட் பை நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நான்-ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிலேட்ரல் ட்ரீட்டி மூலமாக நியூக்ளியர் வெப்பனை ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேட்ஸும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நியூக்ளியர் வெப்பனை வந்து டிசார்மமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுது. அதுக்கடுத்தது இட் ப்ரொமோட்ஸ் கோஆப்ரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் பீஸ்ஃபுல் நியூக்ளியர் டெக்னாலஜி அண்ட் ஈக்குவல் ஆக்சஸ் டு திஸ் டெக்னாலஜி ஃபார் ஆல் ஸ்டேட் பார்ட்டிஸ் வைல் சேஃப்கார்ட்ஸ் ப்ரிவெண்ட் த டைவர்ஷன் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல்ஸ் ஃபார் வெப்பன் யூஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நியூக்ளியர் டெக்னாலஜி வந்து கிடைக்கணும். பட் திஸ் பர்டிகுலர் நியூக்ளியர் டெக்னாலஜி மஸ்ட் நாட் பி யூட்டிலைஸ்டு ஃபார் வெப்பன் ப்ரொடக்ஷன். ஸோ வெப்பன் ப்ரொடக்ஷன் இல்லாமல் மற்ற டெக்னாலஜிக்கல் யூஸ், மற்ற இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்தது இஸ்ரேல், இந்தியா, பாகிஸ்தான் நெவர் சைன்ட் இட் அண்ட் நார்த் கொரியா வித்ட்ரா ஃப்ரம் த பர்டிகுலர் ட்ரீட்டி இன் 2003. ஸோ நம்ம அதாவது இந்தியா, இஸ்ரேல் அண்ட் பாகிஸ்தான் இவங்க யாரும் வந்து இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணல. அதே மாதிரி நார்த் கொரியா வந்து இந்த ட்ரீட்டியில் இருந்தாலும் 2003 வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரீட்டி எப்போ க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா 1968 க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ NPT, நான்-ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி. அதுக்கடுத்தது காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி. ஸோ 1996 கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, இட் ப்ரோஹிபிட்ஸ் ஆல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் இன் த வேர்ல்டு. US, சைனா, இஸ்ரேல், ஈரான், ஈஜிப்ட், இந்தியா, பாகிஸ்தான், நார்த் கொரியா that had nuclear power reactors or research reactors are yet to ratify it. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் ப்ராஹிபிட்ஸ் ஆல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து ஈவன் ஃபார் டெஸ்ட் பேசிஸில் கூட வந்து யாரும் இந்த ஒரு பர்டிகுலர் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்னும் சைனா, ஈரான், இஸ்ரேல், ஈஜிப்ட், இந்தியா, பாகிஸ்தான், நார்த் கொரியா இவங்கெல்லாம் இந்த ட்ரீட்டியை ஒன்றும் ரேட்டிஃபை பண்ணல. அதுக்கடுத்தது 2 இந்தியா ஸ்பான்சர்டு சொல்யூஷன் ஆன் நியூக்ளியர் டிசார்மமெண்ட் அடாப்டட் பை UNGAR. ஸோ UNGA வந்து 2 பர்டிகுலர் இந்தியா ஸ்பான்சர்டு சொல்யூஷனை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, கன்வென்ஷன் ஆன் ப்ராஹிபிஷன் ஆஃப் த யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் 1982. அதுக்கடுத்தது ரெடியூசிங் நியூக்ளியர் டேஞ்சர் அண்டர் த நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிளஸ்டர் 1989. ஸோ இது 2 வந்து இந்தியாவோட ஸ்பான்சர்டு சொல்யூஷன். ஸோ நம்ம வந்து கொடுத்த ஒரு சொல்யூஷன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா UNGA வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த அதர் நியூக்ளியர் வெப்பன் ப்ராஹிபிஷன் ட்ரீட்டிஸ். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் NPT இருக்கு இல்லைங்களா, இதுதான் ரொம்ப மேஜரான ஒரு ட்ரீட்டி. ஸோ இந்த NPTக்கும் இந்த ட்ரீட்டி ஆன் ப்ராஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், ஸோ இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் TPNW ப்ராஹிபிட்ஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவுட்ரைட். ஸோ கம்ப்ளீட்டாக நியூக்ளியர் வெப்பனை வந்து ப்ராஹிபிட் பண்ணுறாங்க ஃபார் ஆல் ஸ்டேட் பார்ட்டிஸ் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் தே ஆர் பொசஸ் த நியூக்ளியர் வெப்பன் ஆர் இட்ஸ் அ நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட். யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீட்டியில் சைன் பண்ணால் அவங்கக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அவங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் ரூல்ஸுக்கு கீழே தான் அவங்க ரன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியர் வெப்பன்ஸ். அதுக்கடுத்தது வைல் இந்த NPT த நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் forsake the opinion of developing nuclear weapons. ஸோ இந்த நான் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ் இருக்காங்களே, ஸோ யார்கிட்டலாம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லையோ அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பனை அக்வயர் பண்ணுறதுலேருந்து இந்த NPT வந்து ப்ராஹிபிட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பர்டிகுலர் TPNW focused on prohibition of use of nuclear weapons while NPT is focused on transfer, manufacture and acquisition of these weapons. ஸோ இந்த TPNW கம்ப்ளீட்டாக வந்து நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. வேறஸ் NPT வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் ட்ரான்ஸ்ஃபர், மேனுஃபேக்சரிங் அண்ட் அக்விசிஷன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் NPT வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது TPNW complements and supports the NPT's nuclear disarmament and non-proliferation object to pursue the negotiation on effective measures for nuclear disarmament. ஸோ இப்போ இந்த NPTயோட அந்த காஸ்க்கு இந்த TPNW வந்து ஹெல்ப் பண்ணுது, காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். இதில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நம்ம தனியாக வந்து பார்ப்போம். ஸோ என்பிடினா என்ன, ஒரு நியூக்ளியர் வெப்பன் ட்ரீட்டிஸையும் நம்ம தனியாக படிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் டிபிஎன்டபிள்யூ பற்றி ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் கவர் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது நியூஸ் இருந்தால் நான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டில் லிங்க் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்னென்ன விஷயங்கள் அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட ஜான் மந்த் ஐஆர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.